ஹாய் ஹலோ எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோ எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு தாங்க வந்திருந்தேன். அக்கா வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்னு கூப்பிட்ருந்தாங்க. அதான் ஸ்கூலில் அனுப்பிட்டு நான் ஒரு மணி போல் அக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்திருந்தேங்க. மதியமாக வந்திருந்தேன். இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. இன்றைக்கி ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா இருந்தது ரொம்பவே மறக்க முடியாத தருணமாக மாறிட்டு. என்னடா எதுக்கு எடுத்தாலும் அக்கா வீடுன்னு காட்டுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு அது அம்மா வீடு மாதிரிங்க. அதனால தான் அடிக்கடி போகிறேன். அதாங்க வேறு ஒன்றும் இல்லை. அக்கா வீட்டில் நிறைய பூக்கள்லாம் பூத்து இருந்தது. சரி பூஜை அறையிலையும் அப்படியே பூவை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூக்களையுமே பறிச்சாச்சு. அக்கா கிட்டத்தட்ட பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால சரி நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பூஜை அறை பக்கமாக போனேன். எனக்கு அக்கா வீட்லேயே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை அறை ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அங்கே எல்லா சாமியோட ஃபோட்டோஸுமே வச்சுருப்பாங்க. ரொம்பவே மன திருப்தியாக இருக்கும் அதை பார்க்கவே. விளக்கு ஏற்றிட்டு அப்படியே சாப்பிட கிளம்பியாச்சுங்க. பிரியாணி வாசம் ஆளை ரொம்பவே தூக்குச்சுங்க. என்னடா இது பூஜரையை காட்டிட்டு டக்குன்னு நான்வெஜ்ஜுக்கு இலைய போட்டாச்சு விருந்தெல்லாம் புலமாறுதாங்கன்னு நினைக்காதீங்க. அதனால தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நாங்கள் விளக்கு ஏற்றியாச்சு. முதல்ல ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. நான் கோதுமை அல்வா தான் கிண்டி நான் எங்கள் வீட்டிலேயே கிண்டி கொண்டுட்டு வந்திருந்தேன். வடிவேடு காமெடியில் சொல்கிற மாதிரி வறுக்க வேண்டியதை வறுத்து பொறுக்க வேண்டியதை பொறிச்சு எல்லாமே பாட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு பாகமும் விடலை. அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. மட்டனோட ஸ்பாட்ஸ் ஃபுல்லாமே சூப்பராக இருந்தது. மட்டன் பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணி தயிர் சாதம், அப்புறம் எலும்பு குழம்பு, அப்புறம் கூட்டுக்கறி, அப்புறம் ஈரல் குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு கடைசியாக ரசம் சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு லஞ்சை. பால் பாயசம் இல்லாமல் விருந்து ஃபினிஷ் ஆகாதுங்க. அதனால அதையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு கை கழுவுன கையோட நான் கிஃப்ட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இந்த கிஃப்ட் என்னவா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.